மாநிலங்களவை சீட்டை தேமுதிகவிற்கு தர வேண்டிய கடமை இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஏன்னா இங்க அரசியல்ல நம்பிக்கை தான் முக்கியம், வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைப்படி நிச்சயம் நடப்பவர்கள் மேலதான் மக்களுக்கும் சரி, தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. 24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனாலதான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே 2 முறை தேமுதிக வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை ஜி.கே. வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்க மனதார ஏத்துக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டர்ன், இது எங்களுடைய முறை. இது அதுதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவர்களாக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க கட்சிக்காரருக்கும். ஏன்னா இங்க அரசியல்ல நம்பிக்கை தான் முக்கியம், வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைப்படி நிச்சயம் நடப்பவர்கள் மேலதான் மக்களுக்கும் சரி, தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. 24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனாலதான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே 2 முறை தேமுதிக வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை ஜி.கே. வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்க மனதார ஏத்துக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டர்ன், இது எங்களுடைய முறை. இது அதுதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவர்களாக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க 2024 மக்களவைத் தேர்தலின் போதே தேமுதிகவிற்கான மாநிலங்களவை சீட் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும் அதை தர வேண்டியது அதிமுகவின் கடமை என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ இந்த விவகாரத்துல அதிமுக தொடர்ந்து பதில் இன்னும் வெளிப்படுத்தல, யார் வேட்பாளர்னு சொல்லல. ஆனா தேமுதிக தரப்பிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் பிரேமலதா பேசியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம், என்ன நிலைப்பாடு வரும் அதிமுகலேருந்து? அதாவது தமிழ்நாட்டுல இந்த நாடாளுமன்ற தேர்தலானது போன வருஷம் 19/4/2024 நடந்துச்சு. அப்ப தேமுதிகவோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அதிமுக மத்தியில 20/3/2024. அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டு திருவள்ளூர் தனி தொகுதி, மத்திய சென்னை, கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் 5 நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்குறோம் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதை எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில பிரேமலதா ஏத்துக்கிட்டு இதுல கையெழுத்து போடுறாங்க. இது ஒப்பந்த உடன்படிக்கையானது கையெழுத்தாகுது அப்படின்றது சொல்றாங்க. அந்த லெட்டர்ல எங்கேயுமே நாடாளுமன்ற மாநிலங்களவை கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லல. ஆனால் ஒருவேளை இது எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் ஒரு உறுதி வார்த்தையாக அதிமுக தெரிவித்திருக்கலாம். அதுக்கு தேமுதிக உடன்பட்டிருக்கலாம். இப்பொழுது தேமுதிக சொல்வது எங்களுக்கு அந்த ஒரு சீட் வேண்டும் அப்படின்றத மீண்டும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் புதுக்கோட்டையில். ஏற்கனவே பொறுமை கடலிலும் பெரிது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மீண்டும் ஒரு பந்தை அதிமுகவை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவினுடைய பெரும்பாலான தகவல்கள் என்ன இருக்கின்றால் 2 இடங்களும், ஏன்னா அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் மாநிலங்களவையிலும் சரி மக்களவையிலும் சரி ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. சொல்லி போனோம்னா மக்களவையில அவங்களுக்கு கிடையவே கிடையாது, மாநிலங்களவையில் மட்டும்தான் எம்பிக்கள் இருக்காங்க. ஆகவே இந்த காலியாக இருக்கக்கூடிய 2 இடங்கள் தல கட்சியை சார்ந்தவர்களை நிறுத்த வேண்டும் என்று அதிமுக தலைமை விரும்புகிறது. ஆகவே அதற்கான முடிவு இன்னும் எடுக்காமல் இருக்கிறது அதிமுக. அதற்கான ஆலோசனைகள் இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. ஓரளவுக்கு ஒரு சில பேர்கள் பேசப்படக்கூடிய பேர்களாக இருக்கிறது, பல தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. ஆனால் தேமுதிகவுக்கு இல்லையா என்பதற்கான முடிவை இதுவரையும் அதிமுக தலைமை எடுக்காமல் அமைதி காத்து வருகிறது. அதே போல இந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலுக்கான பணிகளை மிக தீவிரமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அந்த நாமினேஷன் டேட்டுக்கு முன்னாடி அவங்க யாரு அந்த 2 பேரு இல்ல எந்த யாருக்கு கொடுக்க போறாங்க, இல்ல கூட்டணி கட்சி கொடுக்க போறாங்கன்ற நிலையை அவங்க சொல்லணும். ஆனா நமக்கு கிடைத்திருக்கிறது 2மே அதிமுக தான் வச்சுக்கணும்ன்றத அதிமுக விரும்புது. இன்னும் அதுக்கான முடிவை வெளிப்படையாக அதிமுக அறிவிக்காமல் இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதும் நாம் கேட்டு பெற வேண்டியது இருக்கு.
அரசியல்ல நம்பிக்கை முக்கியம், அந்த அடிப்படையில தான் வந்து பேசியபடி மக்கள் நீதி மையத்திற்கு சீட்டு வந்து திமுக கொடுத்திருக்கிறது என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இது அதிமுகவிற்கும் மறைமுகமான ஒரு செய்தியாக பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுபாஷ்.